வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஜவ்வரிசி பாயசம் கூட சேமியா வச்சுட்டு அழகாக டேஸ்ட்டாக சூப்பராக ஜவ்வரிசி பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்ணாடி ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எடுத்திருக்கேன். அதுதான் பாயசத்துக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதை இந்த போல் வெறும் வானலியில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இது வறுக்கையில் நல்லா அப்படி பொரிஞ்சு வரணும். அதே போல் பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும். அப்படி வந்துருச்சுன்னா நம்மளோட ஜவ்வரிசி வறுத்தது கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. 5-6 பாதாமை இந்த போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக நெய்யில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. லைட்டாக அது கொஞ்சம் உப்பி வரட்டும். உப்பி வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நெய்யை வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா நெய் வடிச்சிட்டு மாற்றிக்கோங்க. நெய் அதிகமாக பாயசத்தில் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி தெரியும் நமக்கு. அது இல்லாமல் நெய் மேலால் மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது பாயசத்தில். இப்போ இதில் ஒரு சின்ன பவுலில் 1 கப் அளவுக்கு ரோஸ்டட் சேவரட் சேமியா நான் எடுத்திருக்கேன். எடுத்திருந்தாலுமே நான் நீல சேமியா எடுத்திருந்தேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உடச்சி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேவரட்லேயே உடச்சது இருக்கும் இல்லையா, அந்த பேக்கெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இதையும் வறுக்கையில் நல்லா அடுப்பை குறைச்சி தான் வச்சுக்கணும். கொஞ்சம் ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வரும். அது வரைக்கும் நல்லா இதை சேமியாவை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் போல் பொரிஞ்ச மாதிரி வந்திருந்தது. இப்போ நல்ல கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த வரையிலும் நம்ம நல்லா குக் பண்ணணும். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஜவ்வரிசி வறுத்தோம் இல்லைங்களா, அதை ஜஸ்ட்டு நல்லா ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் பால், அதாவது ஒரு 1/2 கப் அளவு தண்ணி 1/2 கப் அளவு பால் சேர்த்துட்டு ஜவ்வரிசி ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கணும். சேமியா உள்ளே சேர்க்கையில் அது டக்குன்னு வெந்துடும். நமக்கு சேமியா வேகிறதுக்கு அதிகம் டைம் எடுக்காது. ஜவ்வரிசி வேகையில் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வெறுமனே தண்ணி வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம். நான் தண்ணியும் பாலும் கலந்து அதில் வேக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் அந்த ஒரு நல்ல ஜவ்வரிசி வெந்துருச்சு அப்படின்னா நல்லா அந்த கண்ணாடி மாதிரி வரணும். இந்த போல் நல்லா உள்ளே இருக்க அந்த ஒயிட்டே தெரியக்கூடாது. நல்ல கண்ணாடி மாதிரி பளபளன்னு மின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் ஜவ்வரிசி வெந்ததாக அர்த்தம் நமக்கு. இப்போ கொஞ்சம் ஜவ்வரிசி ஒரு 3/4 பாகம் வெந்தனால நான் இப்போ சேமியா சேர்த்துட்டேன். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் சேமியா வேகிற டைமும் ஜவ்வரிசி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு. சேர்த்துட்டு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஜவ்வரிசி நல்லா முழுன்னு கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா வெந்துருச்சு. சேமியாவும் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணையிலே அப்படியே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சேமியாவும் நல்லா வெந்து தான் நமக்கு அர்த்தம். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணையிலே நல்லா விலகி வருது பாருங்கள். சூப்பராக சேமியாவும் வெந்துருச்சு, ஜவ்வரிசி வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்கணும். இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கூடுதலாக தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப்பாக சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் ஸ்வீட்டை விட கொஞ்சம் குறைவாக தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மல் ஸ்வீட் லெவல் வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப்பு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 3 ஏலக்காவை வெள்ளை சர்க்கரை வச்சு நல்லா இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய் சேர்த்துக்கும். ஏலக்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை, பாதாம் சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம அப்போதைக்கு சேர்க்கக்கூடாது. பாயசம் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடிக்கா நம்ம முந்திரி, திராட்சை இதெல்லாம் நம்ம நெய்யில் வறுத்ததெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். அந்த க்ரன்ச்சினஸ் இல்லாமல் ஒரு சாஃப்டாக இருக்கும். நமக்கு வாயில் கடிப்படையில் நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு காய்ச்சின பால் கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி கூடவே கொஞ்சம் பாயசம் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அதுக்காக தான் இது சேர்த்துருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸோ இல்லை வந்து பைனாப்பிள் எசன்ஸோ தனியாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவுமே அட்டகாசமான டேஸ்ட்டில் தான் இருந்தது. கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசம் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக நான் சொல்கிற அளவுகள் மெத்தடு அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போது சாப்பிட்றதுக்கு டைம்லையே நான் வந்துட்டு வெதுன்னு இருக்கிற பால் வந்து நான் உள்ளே கலந்துட்டு எல்லாத்துக்கும் பரிமாறினேன் நான். அதே போல் இது வந்து திக்கான பாக்கெட் பால் நான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் அளவு நான் பாக்கெட் பால் எடுத்திருந்தேன். காய்ச்சியில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை, சேர்க்காமல் திக்காக தான் நான் காய்ச்சிருந்தேன். அந்த பாலில் தான் நான் ஜவ்வரிசி வேக வச்சதும் அதில் தான் வேக வச்சேன். ப்ளஸ் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் கலந்தோம் இல்லைங்களா, அதுவும் அந்த பாலில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். சேமியா செஞ்சு முடித்ததுக்கப்புறமா பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருங்க. சேமியா செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு பாலை லைட்டாக வெதும்ப வச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்து கலந்து பரிமாறுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், கட்டி படவே படாது. நீங்கள் தீர்ற வரையிலுமே அதே லிக்விட் பொசிஷன்லேயே இருக்கும். உங்களுக்கு திக்காவோ கட்டியாவோ மாறவே மாறாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஜவ்வரிசி சேமியா பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.